கிளைதான் உன் தந்தை மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு வானொலி பண்பலை போல் வாயாடும் செல்ல பிள்ளை தேன்மொழி பேசுகின்றாய் தேனுக்கு வேலை இல்லை தப்பென்றால் தட்டி கேட்கும் தாயே நீ மகளாய் வந்தாய் அப்பனை நாளும் சுற்றி வருகிறாய் பூமி பந்தாய் எல்லோருமே கொண்டாடிடும் பண்டிகை போல நீ சிரித்தாய் கிளியே நீ ஆடி பழகு கிளைதானும் தந்தை மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு தாழம்பு திறக்காமல் ரகசியம் காக்க ஓர் அன்பு காற்றாகி அதை வந்து நீக்க எடுத்ததை கொடுக்காமல் நகராது கார்மேகம் நியாயத்தை நடத்தாமல் ஓயாது உன் வேகம் ஊசிகள் தீண்டா உடைகளும் ஏது பாசமே கொண்டு கணக்குகள் தீரு பழைய கசப்பு புதிய இனிப்பு தேடுமே பாவ மன்னிப்பு நீ ஆடி பழகு கிளைதானும் தோழன் மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு சுதீஷ் ஜாமீனில் வெளியே வருகிறான். மார்க்கண்டேயனும் சுதீஷும் ஜெகதீஷை மிரட்டுகிறார்கள். குணாவின் ஆட்டோவில் பாலா வருவதை பார்த்து சுதீஷ் கோபமடைகிறான். இனி கூடிய சீக்கிரம் உங்க அப்பா சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் அந்த ஆண்டவன் நினைச்சா கூட. ஏய் போடா. ஏறுங்கப்பா. பல யார் அவன்? என்ன கத்தியால குத்துனானே அந்த சுதீஷ் தான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கூட புத்தி வரல ராஸ்கலுக்கு. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா வருங்க. சரி, எவ்வளவு? 100. இந்தாங்க, நான் வரேன். சுந்தரங்கிற மந்திரத்தை சொன்னதும் பச்சை புள்ள மாதிரி சொன்னபடிலாம் நடந்துகிட்டீல. ஜெயில இருக்கிற சுந்தரம் ஜெகதீஷ் கிட்ட என் பேர் சுந்தரன்னு சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொன்னாரு. டாடி, அந்த சுதிஷாவும் அப்பாவும் எதுக்கு நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு போறாங்க? சொல்லுங்க டாடி, அவங்க எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க? அந்த ராஸ்கல்ஸ் யார் உள்ள விட்டாங்க? அவங்கள யார் இங்க அலோ பண்ணுது? நீங்க தானே? அவங்க வந்து உங்களை தானே பாத்துட்டு போனாங்க. அவங்க எதுக்கு உங்களை பார்க்கணும்? எதுக்கு பேசணும்? சொல்லுங்க டாடி, என்ன பேசினாங்க உங்ககிட்ட? உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? கேக்குறல்ல டாடி, சொல்லுங்க. உங்க பொண்ணு என்ன ஒருத்த கண்டினியூஸா டார்ச்சர் பண்ணி கத்தியால குத்தி என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஜெயில இருந்தவன அவங்க அப்பா கூட காம்ப்ரமைஸா பேசி
ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துட்டீங்க. கேட்டா உங்க அப்பா அந்த கால்ல விழாத குறைய மன்னிப்பு கேட்டாரு. அதனாலதான் வெளியில கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க. இப்ப எதுக்கு டாடி அவங்க இங்க வந்துட்டு போறாங்க? மன்னிச்சதுக்கு நன்றி சொல்ல வந்தாங்களா? சொல்லுங்க டாடி. பெருசா பிலாசபி எல்லாம் பேசுனீங்க. நம்ம கம்பெனிக்கு வந்து தைரியம் என்ன பார்த்து உங்க அப்பா சம்மதத்தோட நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு தைரியமா சொல்லிட்டு போறான். கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்கிறான். யார் டாடி அவனுக்கு அவ்வளவு தைரியம் கொடுத்தது? நீங்க தானே? சொல்லுங்க, நீங்க தானே? யார் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்காத நீங்க இன்னைக்கு தடுமாறி தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு என்ன காரணம்? சொல்லுங்க டாடி. சொல்லுங்க டாடி. ப்ளீஸ்மா, ப்ளீஸ் என்னை எதுவும் கேட்காது. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தாமா இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புமா? இந்தாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க. நீங்க என்ன பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அடிச்சு உதைச்சு ஜெயிலுக்குள்ள அனுப்புனீங்க பாத்தீங்களா? இப்ப நான் வெளியே வந்துட்டேன். வெளியில வந்தத பெருமையா சொல்லிக்கிறியா? அன்னைக்கு மிஸ்டர் ஜெகதீஷ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதுனால போலீஸ் தரப்புல இருந்து எந்த அப்ஜெக்ஷனோ அப்போசிஷனோ தெரிவிக்கல. அதனால நீ ஈஸியா வெளியில வந்துட்ட. இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. வாரண்ட் வாங்கி அரெஸ்ட் பண்ணி உன கஸ்டடியில எடுக்கட்டுமா? எப்படி வசதி? ஐயோ மேடம், அதெல்லாம் வேண்டாம் மேடம். மறுபடியும் அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்க? என்ன நன்றி சொல்லான்னு வந்தீங்களா? இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிரை காப்பாத்தின டாக்டர், பப்ளிக்ல இருந்து அடி வாங்காம உங்களை காப்பாத்தின இவங்க எல்லாருக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில போயிட்டா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி போயிடணும். மறுபடியும் நன்றி சொல்றேன், மரியாதை செலுத்துறேன், நீங்க வரக்கூடாது. காட் இட்? ஏன்னா போலீஸ் ரெக்கார்ட்ல நீ பழைய குற்றவாளி. எப்ப வேணாலும் ரெனியூவல் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிறியா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மேடம். ஆக்சுவலி ஜெயில நான் ஒருத்தரை சந்திச்சேன். அவரை பத்தி உங்கள்ட்ட நான் பேசிட்டு போலாம் தான் வந்தேன் மேடம். ஆமா மேடம், நான் கூட அவர் சந்திச்சு பேசினேன். அவரை பத்தின உண்மையான விவரங்களை உங்ககிட்ட சொல்லான்னு தான் வந்தோம். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். எனக்கு உபயோகமா? என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அவர் பேர் சுந்தரம். அவர் தான் உங்க அப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் குற்றவாளி இல்ல மேடம். எந்த தப்பும் பண்ணாத ஒரு அப்பாவி, நிரபராதி. அவரை பத்தி உங்ககிட்ட பேசணும் மேடம். Shut up. யார் சொல்லியும் நான் எதை பத்தியும் கேட்க தயாரா இல்ல. நீ ஒரு அக்யூஸ்ட், அந்த ஆள் ஒரு அக்யூஸ்ட். ஒரு அக்யூஸ்ட் இன்னொரு அக்யூஸ்ட நல்லவன்னு சொல்லி நான் கேட்கணுமா? மேடம், அவர் என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா. Damn it. எனக்கு அப்பாவே இல்ல. இல்ல மேடம், உண்மையிலேயே அவர் உங்க அப்பதான் Shut மேடம். up. எவனா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அக்யூஸ்ட எப்படி ட்ரீட் பண்றேனோ அதே மாதிரி தான் எல்லா அக்யூஸ்டையும் ட்ரீட் பண்ணுவேன். அந்த ஆளு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற குற்றவாளி. ஆனா நீ தற்காலிகமா தண்டனையில இருந்து தப்பிச்சிருக்கிற குற்றவாளி. புரியுதா? மேடம் நான் சொல்றது. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன போலீஸ் மரியாதை என்னங்கறத காட்ட வேண்டி வரும். மேடம் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க மேடம். போடா. மேடம் போங்கடா வெளியே. கான்ஸ்டபிள்ஸ், நாங்களே போயிடுறோங்க. வாங்கப்பா.
என்னப்பா டென்ஷனாக நடந்துட்டு இருக்கீங்க? பின்ன உன்ன மாதிரி ஒருத்தனை புள்ளையா பத்ததுக்கு நான் டென்ஷனாக நடக்காம பனகல் பார்க்கில் மார்னிங் வாக் போகிற மாதிரி நடக்க முடியும்? உன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே நான் நடந்த நடைய வெளியே போய் நடந்திருந்தேன்னா தமிழ்நாட்டே ஒரு பாத யாத்திரை பண்ணிட்டு வந்திருப்பேன். என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படி நான் என்னப்பா பண்ணிட்டேன்? நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறியா? அதான என்னோட பிரச்சனையே. என்னப்பா சொல்றீங்க? என்னப்பா சொல்றீங்களா? ஓங்கி ஒரு அறை விட்டானா? அப்பன் கோடு போட்டா பையன் ரோடு போடுவான்றது அந்த காலத்து பழமொழி. இந்த காலத்து பசங்க எப்படி தெரியுமா இருக்காங்க? அப்பன் சின்னதா ஒரு கோடு போட்டா போதும், அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு ரோடு போட்டு அந்த ரோட்ல ஒரு பாலத்தை கட்டி அது மேல இனோவாவா 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டின்னு போறாங்க ஃபாஸ்டா. நீ என்னடா இவ்வளவு வேஸ்டா இருக்கியே? பா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலப்பா. அதான் நானும் சொல்றேன், உனக்கு எதுவும் புரியலையா இல்ல உன்னால எதுவும் புரிஞ்சுக்க முடியலையா இல்ல புரிஞ்சுக்க விருப்பம் இல்லையான்றது எனக்கு புரியல. எல்லாருக்கும் கை நிறைய சம்பளம் கொடுத்துட்டு இருந்த நானு இன்னைக்கு அந்த ஜெகதீஷ் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறேன். அதை நினைச்சு நெருப்பா கொதிக்குதுறா என் மனசு, ஆற மாட்டேங்குது. கம்பெனியை எடுத்து நடத்துறேன்ற பேர்ல வாழ வந்தவன் இன்னைக்கு ஆள வந்தவனா இருக்கிறான். ஆள வேண்டிய நானு வாழ வழி இல்லாம வக்கு இல்லாம நொந்து நொண்டி மாதிரி நிக்கிறேன். இந்த நிலைமை மாறணும்டா, மாறியே ஆகணும். அத நீ தான் மாத்தணும். என் கையை விட்டு போன கம்பெனி மறுபடியும் என் கைக்கு வரணும்னா நீ பாலா கையை பிடிச்சே ஆகணும். அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டி அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா அழைச்சிக்கிட்டு வரணும். ஏன்னா அவன் மருமகளா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதான்டா மகாலட்சுமி இந்த வீட்டுக்குள்ள வருவா. இல்லைன்னா அதுக்கு சான்ஸே இல்லை. இங்க பாரு, பாலா ஜெகதீஷ்ன்ற பேர் இருக்குல்ல, அத பாலா கமலேஷ்னு மாத்தணும். அதை நீ தான் மாத்தணும். ஜே பாலான்னு கையெழுத்து போடுறல்ல, அதை இனிமே அவ கே பாலான்னு தான் கையெழுத்து போடணும். அந்த கையெழுத்தையும் நீ தான் போட வைக்கணும். பாலா அப்படி கையெழுத்து போட்டாதான் நம்ம குடும்பத்துடைய தலையெழுத்து மாறும். இப்ப தலை குனிஞ்சு நிக்கிற நாம தலை நிமிர்ந்து தைரியமா வாழ முடியும். ஆனா இதெல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு கமலேஷ். See, you are the only person who is capable of changing all these things. புரியுது டாடி, உங்க எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. எவ்வளவு வாட்டி பாலா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் அவ தெளிவா ஒரு எஸ்ஆர்னோ கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். எஸ்ன்னு சொல்லணும்டா, சொல்ல வைக்கணும். பேசின வரைக்கும் சிரிப்பு மட்டுமே பதிலா தராப்பா. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. சிரிக்கிறா இல்ல முறைக்கல இல்ல, அதுல இருந்தே புரியலடா முட்டாள் உனக்கு. இங்க பாரு, எந்த பொண்ணும் வாயை திறந்து ஓகேன்னு சொல்ல மாட்டா. நாம தான் சொல்ல வைக்கணும். ஆனா வாயால சொல்லலனாலும் 1000 தடவை நமக்கு புரியுற மாதிரி சைகையில உணர்த்துவாங்க. அத நம்ம தான்டா, ஐ மீன் அது நீ தான்டா புரிஞ்சுக்கணும். ஆஸ் இட் இஸ் கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் மத்த பொறுப்பு எல்லாத்தையுமே ஜெகதீஷ் பாலா கிட்ட ஒப்படைச்சிட்டான். இப்போ அவனுடைய நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்? பாலாக்கு உடனடியா மாப்பிள்ளைய பாக்குறது தான். இந்த விஷயத்துல தானே நாம அவனை முந்திக்கணும். இப்ப என்ன பண்றது தெரியுமா? எப்படியாவது கஷ்டப்பட்டு பாலா மனசுல இடம் பிடிச்சிட்டு நேரா ஜெகதீஷ் கிட்ட போயிட்டு உங்க பொண்ணு பாலா என்ன விரும்புறா அங்கிள் அப்படின்னு சொல்லு. ஜெகதீஷும் உன்னை மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டான்னு வச்சுக்கோயேன், நான் நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அந்த மாதிரி மட்டும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு, என் கையை விட்டு போன கம்பெனி மறுபடியும் என் கைக்கு வந்துடும். ஆனா இதெல்லாம் உங்க கையில தான்டா இருக்கு கமலேஷ். மறந்துடாதடா கமலேஷ், ப்ளீஸ். மறக்க மாட்டேன் டாடி, கண்டிப்பா மறக்க மாட்டேன். அந்த பாலாவை என்ன நினைக்க வைக்கிறேன், என்னை மட்டுமே நினைக்க வைக்கிறேன். நீ இல்லாம நான் இல்லைன்னு அவளை சொல்ல வைக்கிறேன். குட் 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 குட். இந்த அஷூரன்ஸ் போதும்டா கமலேஷ், இது போதும் எனக்கு. டேய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய அப்ரோச் தான் ஜோவியலா இருக்கணுமே தவிர நாம நடத்த போற பிளே சீரியஸா தான் இருக்கணும். இதை மறந்துடாத தயவு செய்து. சரிக்கே? ஓகேப்பா, சரி நான் வரேன், பாய். எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் போறான். ஆனா இவனுக்கு என்ன புரிஞ்சுது என்ன புரியலன்றது பெத்த எனக்கே புரியலையே, மற்றவனுக்கு எப்படி புரியும்? கூடிய சீக்கிரம் உங்க அப்பா சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான் இருக்கும். மேடம், குவாலிட்டி இன்ஜினியர் வந்திருக்காரு. உங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் செக் பண்ணதை காட்டணுமா? சரி வர சொல்லுங்க. சார் வாங்க சார்.
மேடம் நியூ ப்ராடக்ட்டோட குவாலிட்டி ரிப்போர்ட். என் ரூம்ல வச்சிருங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் சரிங்க பண்றேன். மேடம். ஓகே மேடம். அண்ணே அவர் ஹாஸ்பிடல் தானே போகணும்னு சொல்றாரு. அந்த 20 ரூபா நான் கொடுக்குறேன், அவரை கூட்டிட்டு போங்க. பாலா சொல்லுங்க பாலா. குணா, உடனே ஃபேக்டரிக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க முடியுமா? கொஞ்சம் வெளியே போகணும். தோ உடனே வந்துடுறேன். வாங்க. அம்மா உட்காருங்கம்மா, போலாம். இல்ல பரவாயில்லண்ணே, நான் ஆட்டோல போய்க்கிறேன். சரிங்கம்மா. பாலா மேடம் வர சொன்னாங்கண்ணே, அவங்கள பார்க்கணும். சரி, கேட்டு திறக்கிறேன். சரி. வாங்க வாங்க. ஹாய் குணா. திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. எங்க ரொம்ப தூரம் ஏதாவது போகணுமா? போற வழியில சொல்றேனே. சரி உட்காருங்க. கலர் கலரா காருங்க இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு ஆட்டோல போறாங்களே. சரி, அவங்க இஷ்டம், நம்ம சொல்ல முடியுமா? கிஃப்ட் ஷாப் தான் போகணும். வாங்க குணா. நீங்க போங்க, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. வாங்க மேடம். என்ன வேணுமோ பாருங்க மேடம். என்ன பாலா, ஆபீஸ் ஹவர்ஸ்ல திடீர்னு கிளம்பி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க? சும்மாதான், ஒரு சேஞ்ச்காக. குணா, இங்க இருக்கிற திங்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதத்துல அழகு. இதுல பிடிச்சது பிடிக்காததுன்னு என்ன இருக்கு? ஏன் இப்படி சொல்றீங்க? எல்லாமே நல்லா இருந்தாலும் நமக்கு இது பிடிச்சது பிடிக்காததுன்னு சிலது இருக்கும்ல. அது பாக்குறவங்க கண்ணோட்டத்துல தான் இருக்கு. அழகுன்றது பொருள்ல இல்ல, பாக்குறவங்க மனசுல தான் இருக்கு. நம்ம மனசு நல்லா இருந்தா பாக்குற எல்லாமே நல்லா தான் தெரியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் உருவாக்குனவங்களோட உழைப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே அழகா தான் தெரியும். உண்மைதான் குணா. ஆக்சுவலா நீங்க சொல்றதுல இருக்கிற உண்மை எனக்கு இப்ப புரியுது. எப்படி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது குணா? தெரியல பாலா. சரி சொல்லுங்க குணா, இதுல இருக்கிறதுல எது உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன்.